இன்று நீங்கள் காண்கிற தரித்திரம் இனிமேல் காண மாட்டீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற சாபங்கள் எல்லாம் மாறப்போகிறது. தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவன் ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும், வேலை இருந்தாலும் இராவிட்டாலும், ஏழையானாலும் பணக்காரர்கள் ஆனாலும், அழகு இருந்தாலும் அழகு இராவிட்டாலும், எப்படிப்பட்டவராய் இருந்தாலும் தேவன் உங்கள் பட்சத்திலே ஒரு பெரிதான நோக்கத்தை கொண்டிருக்கிறார். எனக்கு இருக்கிற ஜீவனும் எனக்கு இருக்கிற பலனும் எல்லாம் உம்முடைய கிருபையே ஆண்டவரே. எனக்கு இருக்கிற குடும்பமும் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியமும் எல்லாம் உம்முடைய தயவே ஆண்டவரே. ஒரு சூரியனின் வெளிச்சம் பூமி அனைத்திற்கும் வெளிச்சம் கொடுக்க போதுமானதாய் இருக்கும் என்றால், கல்வாரி சிலுவையிலே சிந்தின இயேசுவின் ரத்தம் மனுக்குலத்தில் இருக்கிற சகல ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து ரட்சிக்க அது போதுமானதாய் காணப்படுகிறது. தேவனுடைய வசனம் உங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாப கட்டுகளையும் நீக்கக்கூடிய வலிமை தேவ வசனங்களுக்கு உண்டு. Today we will listen about the double fold anointing. இந்த நாளிலே இரட்டிப்பான அபிஷேகத்தை குறித்து நாம் கேட்க போகிறோம். Double portion anointing. இரட்டிப்பான அபிஷேகம். How many would like to have the double fold anointing? எத்தனை பேர் இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? Here we see there are two characters. இங்கு நாம் இரண்டு விதமான நபர்களை காண முடிகிறது. Prophet Elijah and Prophet Elisha. தீர்க்கதரிசிகளாகிய எலியாவையும் எலிசாவையும் நாம் பார்க்கிறோம். God spoke to Prophet Elijah. Elijah, I am going to take you to heaven. தேவன் தீர்க்கதரிசியாகிய எலியாவை நோக்கி, நான் உன்னை பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிறேன் என்று சொன்னார். 2 Kings chapter 2 verse 1 to 7. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். If you would like to have a double portion anointing, we need to listen to this scripture. நீங்கள் இரட்டிப்பான அபிஷேகத்தை பெறும்படியாக இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். The Lord was about to take Elijah up to heaven while wind Elijah and Elisha were traveling from Gilgal. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். Elijah spoke to Elisha. God spoke to me that I am going to leave and go away. தேவன் என்னோடு பேசினார், நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறேன் என்று சொல்லி தீர்க்கதரிசியாகிய எலியா எலிசாவிடம் சொன்னான். You served me 14 years. Really I am so thankful to you. You are a sincere, faithful
serve it. நீ எனக்கு 14 வருடங்கள் சேவை செய்தாய், உண்மையாகவே உன்னுடைய சேவை உன்னுடைய உண்மையை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார். You're a very good prophet of God. நீ நல்ல தேவனுடைய தீர்க்கதரிசியா இருக்கிறாய். Bible says Elisha used to pour water on the hands of Elijah whenever he eats the food. After that he used to help a lot. தீர்க்கதரிசியாக எலியா எலிசாவுக்கு அதிகமாக உதவி செய்தான். அவன் சாப்பிட்ட பிற்பாடு அவனுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவனாய் இருந்தான். He was a rich man. அவன் பணக்காரனாய் இருந்தான். When he got the call of God, அவன் தேவனுடைய அழைப்பை பெற்ற பின்பு 1 Kings chapter 19 verse 19 and 20, he left everything and he followed Elijah. 1 ராஜாக்கள் 19 20 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எலியாவை அவன் பின்தொடர்ந்தான். Elisha had a spirit. He wants to have double portion from God. எலிசாவினுடைய ஆவியிலே அவன் இரட்டிப்பான நன்மை பெற வேண்டும் என்கிற ஆவல் காணப்பட்டது. This faithful servant of God, அவன் உண்மையுள்ள ஊழியக்காரனாய் இருந்தான். he desired something from Elijah. எலியாவினிடம் பெரிய காரியத்தை வாஞ்சித்தான். Dear brothers and sisters, பிரியமான சகோதர சகோதரிகளே, how this Elisha got twofold blessing? எப்படி எலிசா இரட்டிப்பான அபிஷேகம் பெற்றுக்கொண்டான்? How he got the double fold anointing? எப்படி இரட்டிப்பான அபிஷேகத்தை எலிசா பெற்றுக்கொண்டான்? God did not give easily. தேவன் லகுவாக அவனுக்கு அபிஷேகம் தரவில்லை. God will give, but you should have a desire. தேவன் தருவார், ஆனால் நீங்கள் வாஞ்சிப்பது அவசியமா இருக்கிறது. A burning desire. பற்றி எரிகிற வாஞ்சை காணப்பட வேண்டும். Many people have burning desire to have more money, அநேகர் பணத்தை சம்பாதிக்கும்படியாக பற்றி எரிகிற வாஞ்சை கொண்டிருப்பார்கள். to become a great person, உலகத்திலே பெரியவர்களாக மாறும்படி, to achieve many things in the world, உலகத்திலே பல காரியங்களை சாதிக்கும்படியாக, to do this and that. இவைகள் அவைகள் செய்யும்படியாக. But Elisha has a different kind of knowledge. ஆனால் எலிசாவுக்கு வித்தியாசமான ஞானம் காணப்பட்டது. We can say he is a prophet of revelation. அவன் வெளிப்பாட்டின் தீர்க்கதரிசி என்று நாம் அவனை சொல்லலாம். He did not ask the carnal things and the worldly things, but he asked that something precious which nobody can have it. உலகத்தரமான மாம்சீக காரியங்களை எலிசா கேட்காமல் யாரும் கேட்க கூடாததும் விசேஷமான காரியத்தை தீர்க்கதரிசியாகிய எலிசா தேவனிடம் கேட்டான். Only people, those who have revelation, those people will go after this. வெளிப்பாடு அறிந்திருக்கிறவர்கள் மாத்திரமே இப்படி கேட்க முடியும். And the people, those who don't have revelation, they will think that what if we receive Holy Spirit, what will happen? வெளிப்படுத்துதல் இல்லாதவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், பரிசுத்தாவி பெறுவதனால் என்ன நன்மை நடக்க போகிறது, பரிசுத்தாவியானவர் அவசியமில்லை என்று நினைப்பார்கள். Why always Holy Spirit, Holy Spirit? Who want him? ஏன் எப்பொழுதும் பரிசுத்தாவி பரிசுத்தாவி என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? If you are saying like that, you don't have a revelation. நீங்கள் அவ்விதமாக சொல்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு வெளிப்பாடு இல்லை என்று அர்த்தம். You have a revelation of these worldly things. உங்களுக்கு உலகத்தரமான வெளிப்பாடு மாத்திரமே காணப்படுகிறது என்று அர்த்தம். You have a God's revelation, you will always after the Holy Spirit. நீங்கள் தேவனுடைய வெளிப்பாடு கொண்டிருந்தால் எப்பொழுதும் நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு பின்பதாக சென்று கொண்டிருப்பீர்கள். Elisha said, Master, I don't want anything, these worldly things. I want something. I'm asking you, that is the anointing, the spirit which is upon you. I want double fold. எலிசா எலியாவை நோக்கி, எஜமானனே, எனக்கு உலகத்தரமான காரியங்கள் அவசியமில்லை, எனக்கு ஒரே ஒரு காரியம் தேவைப்படுகிறது. உன்மேல் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். Elijah said, leave me alone, let me go, whatever you desire I'll give it to you, because you served me faithfully. Please leave me now. I am leaving from Gilgal to Bethel. நான் கில்காலிலிருந்து பெத்தேலுக்கு போகிறேன், நீ என்னை விடு, நான் போக வேண்டும். நீ எனக்கு உண்மையாக ஊழியம் செய்தபடினாலே நீ கேட்டுக்கொள்வது உனக்கு கொடுக்கப்படும் என்று தீர்க்கதரிசியாக எலியா எலிசாவிடம் சொன்னான். Then Bethel to Jericho. பெத்தேலிருந்து எரிகோவுக்கு போனார்கள். Then Jericho to Jordan. எரிகோவிலிருந்து யோர்தானுக்கு போனார்கள். Then came a separation. அங்கு அவர்களிடையே ஒரு பிரிவு ஏற்பட்டது. Before you want to receive the double fold anointing, you need to have this experience. நீங்கள் இரட்டிப்பான அபிஷேகம் பெற வேண்டும் என்றால் இந்த அனுபவங்களுக்குள்ளாக கடந்து போவது அவசியமா இருக்கிறது. God can take Elijah from this place directly to heaven, but God did not take him. தேவன் எலியாவை முதல் இடத்திலிருந்து நேரடியாக பரலோகம் கொண்டு போய் இருக்கலாம், ஆனால் அவ்விதமாக செய்யவில்லை. Different place has got a different experiences. வித்தியாசமான இடங்கள் வித்தியாசமான அனுபவங்களை குறிக்கின்றன. God wants to teach you different kind of experiences in a different places. தேவன் வித்தியாசமான அனுபவங்களை வித்தியாசமான இடங்களை கொண்டு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். Bible says God wants to bless every one of us. That is his heart desire. வேதம் சொல்கிறது தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுதான் அவருடைய இருதயத்தின் வாஞ்சையாகவும் இருக்கிறது. But before we receive something, he want to train us. He want all of us to have some experience. ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நமக்கு பயிற்சி கொடுக்க விரும்புகிறார், சில அனுபவங்களுக்குள்ளாக கொண்டு போகிறார். Quickly let me explain you about what is Gilgal. கில்கால் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்பதை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். Roll away. புரண்டு போடப்படுகிற அனுபவம். Roll away. புரண்டு போ. From worldliness to godliness. உலகத்தரமான காரியத்திலிருந்து தெய்வீக காரியங்களுக்குள்ளாக. Roll away. புரண்டு போ.
From the fleshly deeds to spiritual deeds. மாம்சீக காரியத்திலிருந்து ஆவிக்குரிய காரியங்களுக்குள்ளாக புரண்டு போவது. Roll away. புரண்டு போ. From natural man's situation, come into the spiritual situation. ஜென்ம சுபாவத்திலிருந்து ஆவிக்குரிய சுபாவத்திற்குள்ளாக புறப்பட்டு வருகிற அனுபவம். My dear brother and sister, we should have the experience of Gilgal. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அனைவரும் கில்காலினுடைய அனுபவத்திற்குள்ளாக வர வேண்டும். We should roll from evil things to good things. தீய காரியங்களிலிருந்து நல்ல காரியங்களுக்குள்ளாக புரண்டு வர வேண்டும். From doubt to faith. சந்தேகத்திலிருந்து விசுவாசத்திற்குள்ளாக. God wants to see change in every one of us. தேவன் நம் அனைவருக்குள்ளாக மாற்றத்தை காண விரும்புகிறார். Mark chapter 7 verse 21, these are the things God doesn't want. மார்க் 7:21 வசனத்திலே இந்த காரியங்களை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். Galatians chapter 5 verse 19, God doesn't want us to have those things. கலாத்தியர் 5:19 இருக்கிற காரியங்கள் தேவன் நமக்குள்ளாக காண விரும்புவதே இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். God wants us to have all these things. That means the carnal things he doesn't want. He wants us to have a spiritual things. தேவன் நமக்குள்ளாக மாம்சீக காரியங்கள் இருக்க விரும்புவதில்லை. நமக்குள்ளாக ஆவிக்குரிய காரியங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Elijah, I want to take you to heaven, but you need to change. எலியா, நான் உன்னை பரலோகம் கொண்டு போக விரும்புகிறேன், ஆனால் நீ மாற்றம் அடைய வேண்டும். As long as you are in Gilgal, I will never take you. நீ கில்காலில் இருக்கிற வரை நான் உன்னை எடுத்துக்கொள்ள முடியாது. You have to move from Gilgal experience to Bethel experience. கில்காலின் அனுபவத்திலிருந்து பெத்தேலின் அனுபவத்திற்குள்ளாக நீ வர வேண்டும். What does it mean, Bethel? This is the house of God. பெத்தேல் என்றால் என்ன தெரியுமா? தேவனுடைய வீடு என்ற அர்த்தம். When you are saved person, you should work for the house of God. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தேவனுடைய சபைக்காக நீங்கள் வேலை செய்ய வேண்டும். When will God increase your anointing? அப்பொழுது தேவன் உங்களுடைய அபிஷேகத்தை அதிகரிக்க பண்ணுவார். When you have desire to work for God. நீங்கள் தேவனுக்காக ஊழியம் செய்ய வாஞ்சியாய் இருப்பீர்கள். When you have burden for the house of God. நீங்கள் தேவனுடைய சபை குறித்து பாரமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது. In the house of God, you always think about God. நீங்கள் தேவனுடைய சபையில் இருக்கும் பொழுது எப்பொழுதும் தேவனை குறித்து யோசித்துக் கொண்டு இருப்பீர்கள். It means he is changing your thinking. அப்படி என்றால் தேவன் உங்களுடைய சிந்தை முறையை மாற்றுகிறார். He is changing the way you behave. உங்களுடைய அணுகுமுறையை தேவன் மாற்றுகிறார். When the place is changed, automatically your thinking will change. இடம் மாறும் பொழுது இயல்பாகவே உங்களுடைய சிந்தை முறையும் மாற்றம் அடைகிறது. So that is why God wants to see change before God take Elijah to heaven. எலியாவை பரலோகம் கொண்டு போவதற்கு முன்பதாக அவனுடைய சிந்தை முறையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர தேவன் விரும்பினார். Before God bless you, he want to see change, the way you think, the way you speak, the way you behave. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக உங்களுடைய சிந்தை முறை, உங்களுடைய அணுகுமுறை, உங்களுடைய வாழ்வு முறையிலே ஒரு மாற்றத்தை காண தேவன் விரும்புகிறார். You should overcome Jericho. நீங்கள் எரிகோவை மேற்கொள்ள வேண்டும். அந்த அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து போவது அவசியமா இருக்கிறது. What is the experience of Jericho? எரிகோவின் அனுபவம் என்றால் என்ன தெரியுமா? Place called temptation. சோதனையின் அனுபவம் தான் எரிகோவின் அனுபவமா இருக்கிறது. Place which is full of thorn. முட்களினால் நிறைந்த இடமா இருக்கிறது. Saul was tempted and he lost his anointing when he went to Jericho. எரிகோவுக்கு சவுல் போகும் பொழுது அவன் சோதிக்கப்பட்டு அவனுடைய அபிஷேகத்தை இழந்து போனான். Achan was tempted and God said not to bring anything from Jericho, but he brought something and he lost his entire life. ஆகான் சோதிக்கப்பட்டான். எரிகோவிலிருந்து எந்த ஒரு பொருளையும் எடுத்துக்கொண்டு வரக்கூடாது என்று தேவன் சொன்னாலும் அவன் எரிகோவிலிருந்து பொருளை எடுத்துக்கொண்டு வந்து அவன் அழிந்து போனான். He lost his life. அவனுடைய வாழ்க்கை அவன் எழுந்து போனான். See, the Jericho is the place called temptation. எரிகோ என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் சோதனையின் இடமாய் இருக்கிறது. My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, any temptation comes in your life, if you want to go to be with the Lord, you need to overcome temptation. நீங்கள் தேவனோடு நித்திய காலம் வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கு வருகிற சோதனைகளை நீங்கள் மேற்கொள்வதும் சகிப்பது அவசியமா இருக்கிறது. Go after the wine. மதுபானத்திற்கு பின்பாக செல்ல வேண்டாம். Don't go after the fleshly things, the carnal things of this world. சரீர பிரகாரமான உலகத்தரமான காரியங்கள் பின்பதாக செல்ல வேண்டாம். Don't keep on watching the filthy things of this world. அசுத்தமான காரியங்களை பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம். James chapter 1 verse 12 and 13 says, those who overcome the temptation, they will have the crown of life. யாக்கோபு 1:12-13 வசனங்களிலே சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவனுக்கு தேவன் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். My dear brothers and sisters, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, this world may tempt you, but don't obey the world and go forward. உலகம் உங்களை சோதனைக்குள்ளாக உட்படுத்தலாம், ஆனால் நீங்கள் அதற்குள்ளாக விழாமல் அவைகளை மேற்கொள்வது அவசியமா இருக்கிறது. When the temptations comes, Jericho, overcome it. சோதனை என்கிற எரிகோ வரும்பொழுது அவைகளை நீங்கள் மேற்கொள்வது அவசியம். And the Lord will lead you to Jordan. தேவன் உங்களை யோர்தானுக்குள்ளாக வழிநடத்துவார். யோர்தானின் அனுபவத்தை நீங்கள் கடக்கும் பொழுது எதை பெற்றுக்கொள்வீர்கள்? நீங்கள் இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். You should overcome even the experience of Jordan. நீங்கள் யோர்தானுடைய அனுபவத்தை கூட நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். சிலர் முதலாம் அனுபவத்திலே நின்று விடுவார்கள், இன்னும் சிலரோ இரண்டாம் அனுபவத்திலே நின்று விடுவார்கள்.
இன்னும் சிலரோ 3ஆம் அனுபவம் வரை வந்து அங்கேயே நின்று விடுவார்கள். நீங்கள் யோர்தானை கடக்கிற அனுபவத்திற்குள்ளாகவும் நீங்கள் கடந்து வர வேண்டும். யோர்தானை கடக்க வேண்டும் என்றால் தேவனுடைய துணை உங்களுக்கு அவசியமா இருக்கிறது. நீங்கள் எப்பொழுது திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுப்பீர்களோ அப்பொழுது யோர்தானை கடக்கக்கூடிய வல்லமையை தேவன் உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். You should overcome even the experience of Jordan. நீங்கள் யோர்தானுடைய அனுபவத்தை கூட மேற்கொள்ள வேண்டும். It is like a death and life. இது மரணமும் ஜீவன் போன்ற அனுபவமா இருக்கிறது. ஞானஸ்நானம் என்பது பாவத்திலே செத்து நீதிக்கு பிழைக்கிற அனுபவமாக இருக்கிறது. நீங்கள் இந்த யோர்தான் கடக்கிற அனுபவத்தை பெறும் பொழுது நீங்கள் அதிசயங்களை காண முடியும். But dear brothers and sisters, unless Elijah and Elisha were crossed the Jordan, God did not take him out. எலியாவும் எலிசாவும் யோர்தான் நதியை கடக்கிற வரை தேவன் எலியாவை எடுத்துக்கொள்ளவில்லை என்று நாம் பார்க்கிறோம். Jordan. The most important thing is this. Once they crossed the Jordan, immediately Elijah were separated. அவர்கள் யோர்தானை கடந்த பிற்பாடு எலியாவும் எலிசாவும் வேறு பிரிக்கப்பட்டார்கள். Immediately the fiery chariots came from heaven. அக்கினி ரதங்கள் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்ததை கண்டார்கள். Elijah immediately. உடனடியாக எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். To have this experience, நீங்களும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். going to the Lord, தேவனிடத்திலே போகிற அனுபவமும் and walking with God, தேவனோடு நடக்கிற அனுபவம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் you need to have all this experience. இந்த அனுபவங்கள் எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வது அவசியமாய் இருக்கிறது. You have to go to be with the Lord and you are going to receive double full anointing. நீங்கள் தேவனோடு இருக்க முடியும். நீங்கள் இரட்டிப்பான அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். To receive that, நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள we need to go through all these experiences. இந்த அனுபவங்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். These are the experiences we should have in our life. இந்த அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் கொண்டிருக்க வேண்டும். To receive double fold anointing, Elisha was followed Elijah from place to place and he had all these experiences. After that experiences only, God took Elijah up and God gave double fold anointing to Elisha. இரட்டிப்பான அபிஷேகத்தை எலிசா பெற்றுக்கொள்வதற்காக எலிசா இந்த அனுபவங்களுக்குள்ளாக அவன் கடந்து போவது அவசியமாக இருக்கிறது. இந்த இடங்களுக்குள்ளாகவும் இடங்களுக்குரிய அனுபவங்களை அவன் கடந்து போன பிற்பாடு எலியாவை தேவன் பரலோகத்திற்கு கொண்டு போனார். எலிசாவுக்கோ தான் விரும்பினபடி இரட்டிப்பான அபிஷேகத்தை கொடுத்தார். Most of us, we don't want to experience anything, we want straight away everything. நம்மில் அநேகர் இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளாமல் நேரடியாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளதான் விரும்புவோம். When you go after the Lord, one day you will also receive the anointing. நீங்கள் தேவனுக்கு பின்பாக போகும் பொழுது ஒரு நாளிலே நீங்களும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். Jesus said, I am casting out demons and evil spirits by the help of the Holy Spirit. இயேசுவானவர் சொன்னார், நான் பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு பிசாசுகளையும் தீய ஆவிகளையும் துரத்துகிறேன் என்றார். Matthew chapter 12 verse 28. மத்தேயு 12:28 வசனம். And Apostle Paul did many miracles by the help of the Holy Spirit. அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு அநேக அற்புதங்களை செய்தார். By the help of the Holy Spirit wonders took place. Acts chapter 5 verse 15 and 16. அப்போஸ்தலர் 5:15-16 படி பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு அநேக அதிசயமான காரியங்கள் நடைபெற்றது. It is the anointing that makes difference. அபிஷேகம் தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. Go after the anointing, you will see different. நீங்கள் அபிஷேகத்திற்கு பின்பதாக போகும் பொழுது ஒரு மாற்றத்தை நீங்கள் காண முடியும். You will live different. நீங்கள் வித்தியாசமாக வாழ்வீர்கள். And you will make different. நீங்கள் அநேக காரியங்களை வித்தியாசமாக செய்வீர்கள். You can create history. நீங்கள் சரித்திரத்தை உண்டு பண்ண முடியும். How many would like to depend on the Holy Spirit? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை சார்ந்து வாழ விரும்புகிறீர்கள்? Shall we pray right now? நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? Pray from the depth of your heart. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபியுங்கள். Lord, I want the anointing. ஆண்டவரே, இந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும். Elisha was up to the anointing. எலிசா அபிஷேகத்திற்கு பின்பதாக போனார். Elisha was asking the anointing of God. Lord, you gave him double fold. ஆண்டவரே, எலிசா அபிஷேகத்தை கேட்கும் பொழுது இரட்டிப்பான அபிஷேகத்தை நீர் அவனுக்கு தந்தீர் ஆண்டவரே. Yes, as you're praying, the power of God will come down. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை கீழே இறங்கி வருகிறது. Let his presence come down. அவருடைய பிரசன்னம் கீழே இறங்கி வருகிறது. Lord Jesus, I want that anointing. இயேசு தேவனே, எனக்கு அந்த அபிஷேகம் வேண்டும். Fill me with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புவீராக. Lord, I need you. ஆண்டவரே, நீர் எனக்கு வேண்டும். Lord, fill me. ஆண்டவரே, என்னை நிரப்பும். Lord, let me also have experience. ஆண்டவரே, இப்படிப்பட்ட அனுபவங்கள் எனக்கும் வேண்டும். Gilgal experience. கில்காலின் அனுபவம் வேண்டும். Lord, give me experience of Bethel. ஆண்டவரே, பெத்தேலின் அனுபவம் எனக்கு தருவீராக. Jesus, இயேசுவே,
Teach me how to overcome every temptation, the experience of Jericho. யோர்தான் என்னும் சோதனையின் அனுபவங்களை மேற்கொள்வது எவ்விதமாக என்பதை கற்றுத்தாரும். Let me not be attracted by these worldly things. ஆண்டவரே, உலகத்தரமான காரியங்கள் பக்கமாக நான் ஈர்க்கப்படவே கூடாது. Keep me in your hand. உம் உள்ளங்கையில் என்னை வரைந்திருப்பீராக. Lord Jesus, இயேசு தேவனே, teach me how to cross the Jordan. யோர்தான் நதியை கடப்பது எவ்விதமாக என்பதை கற்றுத்தாரும். To cross the death. செத்த காரியங்களை மேற்கொள்ளுகிற அனுபவத்தை தாரும். Deathful, the death things, the things of this world. உலகத்தரமான செத்த கிரியைகளை மேற்கொள்ள கிருபை தருவீராக. My dear brother and sister, God is listening to your prayer. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் உங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். God is listening to your prayer right now. அவர் உங்களுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். The anointing is coming upon. அபிஷேகம் உங்கள் மேல் புறப்பட்டு வருகிறது. Fire of God will come upon. தேவ அக்கினி உங்கள் மேல் புறப்பட்டு வருகிறது. Receive the touch of God. பெற்றுக்கொள்ளுங்கள், தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Holy Spirit, come upon your people. பரிசுத்த ஆவியே உங்கள் பிள்ளைகள் மேல் வருவீராக. Fill them with the Holy Spirit. நிரப்பும், அவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். பூமியிலே வாழ்கிற நாட்கள் எல்லாம் உமக்காக சாட்சிகளாக வாழ தேவன் கிருபை தருவீராக. இரட்டிப்பான அபிஷேகத்தை இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம் நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். லைஃப் சேஞ்சிங் வர்ஷிப் அண்ட் வண்டர்ஸ், லைஃப் சேஞ்சிங் ஆங்கில ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கிறோம். விலாசம் மில்லேனியம் கார்டன்ஸ், பிரதி ஞாயிறு காலை 8 to 10 வரை. அபிஷேகிக்கப்பட்ட போதகர் PJ ஸ்டீஃபன் பால் அவர்களால் இந்த ஆராதனைகள் நடத்தப்படும். வாழ்க்கையை மாற்றக்கூடிய தேவ செய்தியை கேட்கவும், அற்புதமான துதி ஆராதனைக்கும் வல்லமையான ஜெபத்திற்கும் தேவ செய்திக்கும். விலாசம் மில்லேனியம் கார்டன்ஸ், திவோலி தியேட்டர் எதிரில், மட்ஃபோர்ட் ரோட், சிக்கிண்டராபாத். மேலும் விவரங்களுக்கு 7799902106 7799902110. இந்த தேவ செய்தியினால் பயனடைந்த உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். இப்படிப்பட்ட அநேக தேவ செய்திகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் PJ ஸ்டீஃபன் பால் என்னும் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்படி செய்யும் பொழுது எல்லா தேவனுடைய செய்திகளை கூட நீங்கள் விரைவிலே பார்க்க முடியும். இதனால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அநேகருடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. இனி ஏன் தாமதம்? உடனடியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதல் உங்களுக்குள்ளே காணப்பட்டால் நீங்கள் இந்த லைஃப் சேஞ்சிங் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் செய்ய முன்வரலாம். அநேகருக்கு பயனுள்ளதாய் காணப்படுகிற இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஸ்பான்சர் செய்ய விரும்பினால் இந்த திரையில் காணப்படும் எங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், UPI QR கோட் ஸ்கேன் செய்வதன் மூலம் நெட் பேங்கிங் மூலமும் நீங்கள் அனுப்பலாம். எங்கள் கூகுள் பே எண் 9912149095. எங்கள் ஃபோன்பே எண் 7799934576. எங்கள் பேடிஎம் எண் 7799345576. எங்கள் UPI எண் 7799345576 எங்கள் ஸ்தாபனத்தின் காரியங்களுக்காக உதவி செய்ய விரும்புகிறவர்கள் எங்கள் பேடிஎம் எண் 9399004572 என்கிற எண்ணின் மூலம் செலுத்தலாம். எங்கள் வங்கியின் விவரங்கள்: PJ ஸ்டீஃபன் பால் மினிஸ்ட்ரீஸ், SBI கரண்ட் அக்கவுண்ட் நம்பர் 3528743345. IFSC கோட் SPIN 000272. பத்மராவ் நகர் பிரான்ச், சிக்கிண்டராபாத் 50025. இல்லை என்றால் செக் மூலமாகவும், DD மூலமாகவும், MO மூலமாகவும் உங்கள் காணிக்கையை நீங்கள் செலுத்தலாம். உங்களுடைய ஜெப உதவிக்கு திரையில் காணும் அலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கின்றோம். PJ ஸ்டீஃபன் பால் என்னும் முகநூல் பக்கத்தின் மூலமாகவும், PJ ஸ்டீஃபன் பால் மினிஸ்ட்ரீஸ் என்னும் யூடியூப் சேனல் மூலமாகவும், pjstephenpaul.org என்னும் இணையதளத்தின் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்கள். அன்பான நேயர்களே, இந்த கனமான ஊழியத்தை செய்யும் எங்கள் குடும்பத்திற்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் விலாசம் லைஃப் சேஞ்சிங் ரிவைவல் சென்டர், மில்லேனியம் கார்டன்ஸ்,
போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 1501, திவோலி தியேட்டர் எதிரில், சிக்கிண்டராபாத் கிளப் ரோட், சிக்கிண்டராபாத், தெலங்கானா 5001.